இந்த ஆறுமுகம் ஏன் முருகப்பெருமானுக்கு வந்தது அப்படின்னா, முருகப்பெருமானுடைய ஆறுமுக ரகசியம் நமக்கு தெரியணும்னு என்ன பண்றது? சூரபத்மனை கொல்ல வேண்டிய அந்த அவதாரம் நிகழ்த்தணும்னா சிவபெருமான் கண்ணை திறக்க வேண்டும், ஆதிபராசக்தியாகிய அன்னையும் கண்ணை திறக்க வேண்டும், இரண்டு பேரும் தவநிலையை விட்டு இறங்க வேண்டும். ஆனா ரெண்டு பேரும் தவத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார். அதுலயும் ஒரு கொடுமை என்னன்னா, வலியும் தெரிஞ்சு இது இருந்தா அந்த துன்பம் போயிரும்னு தெரிஞ்சு, ஆனா அது கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு பாருங்க, அது ரெண்டு கொடுமை. எந்த ஒரு உருவமும் எந்த ஒரு குணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பெரும் ஆற்றலுக்கு பெயர் பிரம்மம்னு பெயர். கருணையே முருகப்பெருமானுக்கு முகங்களாக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வந்ததாக நம்மளுடைய கந்தபுராணம் சொல்லுகிறது. சரியா அடுக்கி ஒரு அமைப்புக்கு கொண்டு வரோம், ஒரு நிலைக்கு கொண்டு வரோம், ஒரு அழகுக்கு கொண்டு வந்தோம்னா அதுக்கு பேரு திருத்தறதுன்னு பேரு. அருணகிரிநாதருக்கு அது தெரிஞ்சுது, ஆனா நம்ம கிட்ட சொல்றதுக்கு அவர்னால முடியல. ஏன்னா வார்த்தைகள்னால முருகப்பெருமானுடைய 6 முகங்களுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னு அருணகிரிநாதரே சொல்ற. ஆறுமுக ரகசியமும் ஆறுமுக தரிசனமும் உனக்கு தானா வந்து வெளிப்படும்னு அருணகிரிநாதர் நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறார். அந்த ஆறுதலை நமக்கு ஆறுதலை தரும். அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. நம்மை காக்கக்கூடிய கந்தவேல் முருகனுக்கு எத்தனை முகங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். குழந்தை கூடி சட்டுன்னு எந்திரிச்சு சொல்லிடும், முருகனுக்கு 6 முகங்கள் இருக்கிறது. அப்படி இந்த 6 முகம் ஏன் முருகப்பெருமானுக்கு வந்தது அப்படின்னா, சுவாமி சிவபெருமான் கந்தபுராணம் சொல்லுகிறது, சூரபத்மனுடைய தொல்லை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் அல்லல் படுறாங்க. எப்பவுமே வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த துன்பத்தை தீக்கிறதுக்கு ஒரு வழி ஒண்ணு தேடுவோம். வழி தேடுற வரைக்கும் அது ஒரு பெரிய துன்பத்தினுடைய அந்த இதை பொறுத்துக்கும். வழி எப்படியாவது அந்த வழி கிடைச்சிட்டா போதும், அந்த வழி கிடைச்சிருச்சுன்னா எப்படியா அந்த கஷ்டமெல்லாம் போயிருன்னு வழியை தேடும் போது அந்த துன்பத்தை நம்ம பொறுத்துக்குவோம். ஆனா அதுலயும் ஒரு கொடுமை என்னன்னா, வலியும் தெரிஞ்சு இது இருந்தா அந்த துன்பம் போயிரும்னு தெரிஞ்சு, ஆனா அது கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு பாருங்க, அது ரெண்டு கொடுமை. இதுவும் கொடுமை அதுவும் கொடுமைங்கிற மாதிரி தேவர்களுக்கெல்லாம் சூரபத்மனுடைய கூட்டங்கள் கொடுக்கக்கூடிய தொல்லை ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சிவபெருமான் நினைத்தால் மட்டும்தான் இதற்கு முடிவு வரும். அதுலயும் இன்னொரு பெரிய ஒரு திருப்பு முனை என்னன்னா, சிவபெருமான் தன்னுடைய மேனியிலிருந்து ஒரு புதல்வனை கொண்டு வந்தால்தான் சூரபத்மனை கொல்ல முடியும். இதுல என்ன சிக்கல்னா, சூரபத்மனை கொல்ல வேண்டிய அந்த அவதாரம் நிகழ்த்தணும்னா சிவபெருமான் கண்ணை திறக்க வேண்டும், ஆதிபராசக்தியாகிய அன்னையும் கண்ணை திறக்க வேண்டும், இரண்டு பேரும் தவநிலையை விட்டு இறங்க வேண்டும். ஆனா ரெண்டு பேரும் தவத்தினுடைய உச்சத்துல இருக்கிறாங்க. தவத்துல இருக்கிறவங்கள பொதுவாகவே கோவில்ல சாமி கும்பிட்றவங்களை கூடி தொந்தரவு பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா கோவில் போயிட்டு இருக்கும்போது கும்பிட்டு இருக்கும்போது விலகும்பாங்க, அப்படின்னா செய்யக்கூடாது. சிவபெருமானுடைய தவத்தை கலைப்பதற்கு யாருக்குத்தான் தைரியம் இருக்கும்? ஆனா மன்மதன் போய் கலைக்கிறன்ட்டு தேவர்கள் எல்லாம் சேர்ந்து மன்மதனை சொல்லி, மன்மதன் போய் சுவாமி மேல அந்த அம்பை விட, அப்பதான் காம தகனம்னு சொல்லக்கூடிய மன்மதனை எரித்த படலம் நடக்குது. அதுக்கப்புறம் சிவபெருமான் கண்ணை திறந்து நடந்த விவரங்களை எல்லாம் கேட்டு தன்னுடைய மேனியிலிருந்து தனக்கு நிகரான தானே ஒரு மகனாக மாறக்கூடிய ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அதை கந்தபுராணம் மிக அழகாக சொல்லுகிறது. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள்லாரும் கரங்கள் 12 கொண்டே ஓர் திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வர வேண்டும் என்று சொன்னால் தீயது அழிய வேண்டும், தீயது அழிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு, ஏன் தீயது அழிய வேண்டும், நல்லவர்கள் வாழ வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கருணையே முருகப்பெருமானுக்கு முகங்களாக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வந்ததாக நம்மளுடைய கந்தபுராணம் சொல்லுகிறது. சிவபெருமானுக்கு 5 திருமுகங்கள், சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம்னு 5 திருமுகங்கள். இந்த 5 திருமுகங்களும் ஒவ்வொரு திசையை பார்த்திருக்கோம். அதோ முகம்னு ஒரு முகம் உள்ளுக்குள்ள இருக்கும், யாருனாலையும் பார்க்க முடியாத ஞானியர்களுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய அம்பாளுடைய சுரூபமா இருக்கக்கூடிய முகம்.
இந்த முகத்தோட சிவபெருமான் எங்க பார்க்க முடியும்னா, நேபாளத்துல பசுபதிநாதர் கோவில் போனீங்கன்னா சிவபெருமானுக்கு 5 முகங்களோடு இருக்கக்கூடிய அந்த தரிசனத்தை பார்க்க முடியும். இந்த 5 முகங்களுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது, பஞ்ச பிரம்மம்னு பேர். பிரம்மம்னா என்ன? இந்த தாமரையில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவருக்கு பெயர், படைப்பு தொழிலை நடத்துபவருக்கு பெயர் பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மம்னா என்னன்னா, அதுக்கு உருவம் கிடையாது, அதுக்கு வடிவம் கிடையாது, பெயர் கிடையாது, குணம் கிடையாது. ஆனா அதை உணர முடியும். எப்படி காற்றுக்கு வடிவமோ இன்ன தன்மையோ இல்லாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி எந்த ஒரு உருவமும் எந்த ஒரு குணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பெரும் ஆற்றலுக்கு பெயர் பிரம்மம்னு பெயர். அப்படி அந்த பிரம்மமே தனக்கு முகமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பஞ்ச பிரம்மம்னு பெயர். அந்த பஞ்ச பிரம்மத்தை இயக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ஆற்றலுக்கு பெயர் அதோமுகம்னு பெயர். இந்த 6 திருமுகங்கள் இருக்கக்கூடிய ஆற்றலும் ஒன்றாக இணைந்து 6 குழந்தைகளாக மாறியது. இந்த 6 குழந்தைகள் மாறியதை நம்மளுடைய கந்தர் அலங்காரத்துல நம்மளுடைய அருணகிரிநாத சுவாமி சொல்ற, இந்த 6 தீப்பொறிகளும் குழந்தைகளாக மாறி குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் அழுததான். எப்பவுமே பூமிக்குள்ள ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா முதல்ல அழுகும். ஏன் அழுகுது? மனித குழந்தைகள் பிறந்தா இனிமேல் இந்த வாழ்க்கையில என்னென்னலாம் அனுபவிக்க போறோமேன்னு அழுகும். ஆனா இங்க சுவாமி முருகப்பெருமானும் அழுதாராம். எதுக்கு அழுதாருன்னா, ஒரு சிக்னல் ஒண்ணு கொடுத்தாராம் சூரபத்மனுக்கு, இனிமேல் நீ இப்படித்தான் அழுக போற, ஜாக்கிரதையா இருன்னு சொல்லாம சொல்லுவதற்காக அந்த குழந்தை அழுததை நம்மளுடைய அருணகிரிநாத பெருமான் அவ்வளவு அழகாக சொல்றார். திருந்த புவனங்கள் ஈன்ற புற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலல சூரல குன்றல விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவளையமேன்னு கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் ஒரு அழகாக சொல்றார். திருந்த புவனங்கள் ஈன்ற புற்பாவைங்கிறார். என்னன்னா, இவ்வளவு அழகான வார்த்தை, திருந்த புவனங்கள். புவனம்னா உலகம்னு அர்த்தம். திருந்த புவனங்கள்னா சரியாக அழகாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை படைத்த பொற்பாவை ஆதிபராசக்திக்கு பிறந்த குழந்தைங்கிறார். அது என்ன திருந்த புவனங்கள்? அருணகிரிநாதருடைய வார்த்தை உலகத்தை ஈன்ற ஆதிபராசக்தியினுடைய குழந்தைன்னு சொன்னா பத்தாதா? அது என்ன திருந்த புவனங்கள் பொற்பாவை? திருத்தறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். திருத்தறதுன்னா என்ன? சரியா இல்லாததை செறிபடுத்தினால். உதாரணத்துக்கு என் வீட்டு அலமாரியில 4-5 பொருள் கிடக்குது. அந்த பொருள் ஒவ்வொன்றும் அங்கங்க களைஞ்சிருக்கு. எல்லாம் எடுத்து வச்சு சரியா அடுக்கி ஒரு அமைப்புக்கு கொண்டு வரோம், ஒரு நிலைக்கு கொண்டு வரோம், ஒரு அழகுக்கு கொண்டு வந்தோம்னா அதுக்கு பேரு திருத்தறதுன்னு பேரு. ஆசிரியர் நம்மை திருத்தினார், நம்ம கிட்ட ஏதோ தவறா இருக்கு, அந்த தவறை கண்டித்து நெறிப்படுத்தினார், அதற்கு பெயர் திருத்தம் பண்ணுவதுன்னு அர்த்தம். சூரபத்மன் இந்த உலகத்துல ஏதோ செய்யக்கூடாததை செஞ்சுக்கிட்டு இருக்கான், தவறு செய்யறான். தவறை செஞ்சவனை தண்டிச்சு திருத்தி நல்லவனாக்க வேண்டிய கடமையை முருகப்பெருமான் செய்ய போறார். அதை சொல்லாம சொல்லுவதற்காக திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை அப்படின்னு தன்னுடைய தாயினுடைய தன்மையை சொல்லுகிறார். என்னைக்குமே சொல்லுவாங்க, தாய போல புள்ள நூலை போல சேலம்பாங்க. அம்மா எப்படி இந்த உலகத்துல கெட்டதையெல்லாம் அழிக்கல, திருத்துறானா. தாயினுடைய குணம் தான் அது. என்னதான் குழந்தை தப்பு பண்ணாலும் அதட்டி திருத்தி நல்லவனாக்குற மாதிரி சூரபத்மனை நல்லவனாக்குவதற்காக முருகப்பெருமான் பிறந்தாராம். 6 கார்த்திகை பெண்களுடைய ஞானப்பாலை உண்டு சரவண பூந்தொட்டில் ஏறி 6 தாமரை தொட்டில்கள் ஏறி அப்படி அந்த குழந்தை அழுதுதான். அழும்போது என்னென்னலாம் அழுதுங்க. கடல் அலை, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய வினையனும் கடல் அழுதது. சூரபத்மன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கிரௌஞ்சமலை அழுதது. சூராதி கூட்டல்கள் எல்லாம் அழுதது. எதுக்குன்னா, இப்படி ஒரு வினை நமக்கெல்லாம் இனிமேல் முடிவு காலம் வந்துருச்சுன்னு முருகப்பெருமான் அழுததால் இதெல்லாம் அழுததால். இந்த ஒரு அற்புதமான பாடலை தினந்தோறும் பாராயணம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பயமுறுத்தக்கூடிய அந்த கவலைகள் தானாக நம்ம மனதை விட்டு அப்படி போயிடும். எப்பவுமே நம்ம உண்மையாலுமே இருக்கக்கூடிய கவலைகள் ஒண்ணு, நம்ம மனது இல்லாமலே உருவாக்கக்கூடிய கவலைகள் ஏகப்பட்டது. இருக்கிற கவலையாவது ஆமான்னு ஒத்துக்கிட்டு போயிடலாம். ஆனா என்னன்னே தெரியாம வந்துருமோ அப்படியாருமோ இப்படி ஆயிருமோன்னு நம்ம மனசு உருவாக்கக்கூடிய கவலைகளுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அந்த கவலைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய அற்புத ஒரு மகாமந்திரம் இந்த கந்தர் அலங்கார பாடல். இப்படி முருகப்பெருமான் வந்து நின்றாராம்.
அந்த 6 குழந்தைகளையும் அன்னை ஆதிபராசக்தி அப்படி கட்டி அணைத்த போது 6 திருமுகங்களும் சேர்ந்து ஒரு முருகனாகி 6 தலைகளோடு முருகப்பெருமான் நின்றாராம். இந்த 6 முகத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு நம்ம தேடணும். ரகசியம் என்ன? ஒரு சின்ன உதாரணம். இன்னைக்கு ஒரு நாட்டுல ஒரு அரசர் இருக்கிறார். அவருக்கு என்னென்ன கடமைகள் எல்லாம் இருக்கும்? இந்த நாட்டை பரிபாலனம் பண்ணணும், மக்களை பார்த்துக்கணும், போர் வந்ததுன்னா அந்த போரை தடுத்து போர் சரியா புரியணும், வரி வசூல் பண்ணி அதை தகுந்த முறையில செலவு பண்ணணும், நாட்டை மேம்படுத்தணும். இப்படி பல வேலைகள் இருக்கிறது. அதுல ஒரே ஒரு வேலையை மட்டும் எடுத்து நான் பார்த்துக்கிட்டு ஆஹா ராஜாவுக்கு இது மட்டும்தான் வேலை, இது மட்டும்தான் வேலைன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய 6 திருமுகங்கள்ல நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு முகம் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்திற்கான முகம். எப்படி? ஒரே ஒரு முகம் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அறிவுக்கு காரணமா இருப்பது முருகப்பெருமானுடைய 6 முகங்கள்ல ஒரு முகம். இந்த பிரபஞ்சம்னு சொன்னா உலகம் பிரபஞ்சத்துல ஒரு தூசு, அந்த தூசுக்குள்ள ஒரு உலகம், அந்த உலகத்துக்குள்ள ஒரு நாடு, ஒரு நாட்டுக்குள்ள ஒரு ஊரு, ஒரு ஊருக்குள்ள ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரூமு, அந்த ரூமுக்குள்ள ஒரு நான். அப்ப நான் எவ்வளவு பெருசு? அந்த தூசுக்கும் அதை அணுவை விட ரொம்ப சின்னதானா அந்த ஒரு முகத்தினுடைய அறிவை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? ஒண்ணு இல்ல. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஒரு சாதாரண ஒரு சின்ன செடி, அந்த செடியை பத்தியே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு 4 வருஷம் படிக்கணுங்கிறாங்க. அதுக்கு தனி துறையே இருக்குது. ஒரு இலைய பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க முடியுமா? அப்ப இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அறிவை புரிஞ்சுக்க முடியுமா? அதனாலதான் அருணகிரிநாதர் சொல்லிவிட்டாரு, அப்பா இத்தனை பெரிய பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியதே உன்னுடைய ஒரு முகம்னா இந்த 6 முகத்தை பத்தி நான் எப்படியா தெரிஞ்சுக்கிறது? அந்த 6 முகத்தோடைய ரகசியம் யார் சொல்லுவா? நான் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. நீதான் சொல்லணும். சொல்ற ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே. ஒன்றேனா என்னது? எப்பவுமே ஒண்ணுதான். அப்படி சொல்றாரு. ஒன்றே, அப்போ ஒண்ணுதான் வந்தது. மயில் மேல ஏறி விளையாடும் போது ஒரு முகம்தான். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே. ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே. சிவபெருமானோடு நீ பேசி நீ உபதேசம் பண்ணி அப்போ உனக்கு ஒரு முகம்தான். மயிலேறி விளையாடும் போதும் ஒரு முகம்தான். கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே. எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அடியார்களுடைய கர்ம வினையெல்லாம் தீர்க்கிறதுக்காக நீ வந்தா அப்போ உனக்கு ஒரு முகம்தான். கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. அந்த சூரபத்மனுடைய கிரௌஞ்ச மலையை தூள் ஆக்கி திருப்பி உன் கையில ஒரு வந்து நின்னது. அந்த வேலை வாங்கினப்போ உனக்கு ஒரு முகம்தான். சூரபத்மனை அழித்த போதும் ஒரு முகம்தான். வள்ளியை மனம் புரிந்த போதும் ஒரு முகம்தான். இப்படி எல்லா சந்தர்ப்பத்திலையும் உனக்கு ஒரு முகம்தான் இருந்தது. ஆனா அப்புறம் ஏன் உனக்கு 6 முகம்? எனக்கு தெரியாது. அது நீதான் சொல்லணும். ஒரு முகத்தை தரிசனம் பண்ணாலே என் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷம்னா 6 முகத்தையும் பார்த்தா நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? அது எனக்கு சொல்லக்கூடாதா? 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, அருணகிரிநாதருடைய வார்த்தை. அப்ப முருகப்பெருமானுடைய 6 முக ரகசியம்ங்கிறது என்னைக்குமே ஒருத்தருக்கு விட்டு 2 பேருக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு பேர் ரகசியம் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு மட்டும் தெரிஞ்சாத்தானே ரகசியம். முருகப்பெருமான் நம்மளிடத்தில் சொல்லுவதற்காக ரகசியத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருணகிரிநாதருக்கு அது தெரிஞ்சுது. ஆனா நம்ம கிட்ட சொல்றதுக்கு அவர்னால முடியல. ஏன்னா வார்த்தைகள்னால முருகப்பெருமானுடைய 6 முகங்களுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னு அருணகிரிநாதரே சொல்ற. பேசா அனுபூதி பிறந்ததுவே எப்படி கூறவற்றோ எப்படி நான் சொல்றதுன்னு கேட்கிறார். ஆனாலும் முருகப்பெருமானுடைய 6 முக ரகசியம் நமக்கு தெரியணும்னு என்ன பண்றது? அருணகிரிநாதரே சொல்றார். 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும். என்ன சொல்றார்? இந்த 6 முகத்துடைய ரகசியம் தெரியணுமா? தினமும் எந்திரி, முருகானி நெத்து நிறைய பூரி பூசிக்கோ. யாரெல்லாம் முருகனுடைய அடியார்களோ அவங்களுடைய பாதத்துல விழுந்து அவங்கள தரிசனம் பண்ணு, அவங்களுக்கு சேவை பண்ணு, முருகன் மேல பக்தி வையு. முருகப்பெருமானுடைய 6 முக ரகசியமும் 6 முக தரிசனமும் உனக்கு தானா வந்து வெளிப்படும்னு அருணகிரிநாதர் நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறார். தினந்தோறும் முருகப்பெருமானுடைய 6 தலையை தியானம் செய்யுங்கள். அந்த 6 தலை நமக்கு ஆறுதலை தரும். நன்றி. முருகாசரணம்.